இந்திரா சீரியல் ஜூலை 27 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. இடி மின்னலோட சேர்ந்து மழையும் பெஞ்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்திராவும் கௌதமும் மாட்டிக்கிறாங்க. அப்போது ஒரு இடத்துல நிற்கிறாங்க. டக்குன்னு ஒரு இடி இடிக்கவும் அப்படியே இந்திரா போய் கௌதமை ஹக் பண்ணிக்கிறாங்க. கௌதம் இந்திராவை கிஸ் பண்ணலான்னு போகும்போது கரெக்டாக அந்த டைமில் அவங்க அம்மா கிட்டேருந்து ஒரு கால் வந்துடுது. அம்மா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கால் அட்டன் பண்ண, கௌதம் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நான் ஃப்ரெண்டோட மேரேஜில் தாம்மா இருக்கேன் அப்படின்னு கௌதம் சொல்ல, போதும் நிறுத்துடா, இங்கே பாரு கௌதம், நான் உன் அம்மா எங்கே இருக்கேன்னு என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லுடா அப்படின்னு ஜெயா கேட்க, அம்மா அது அப்படின்னு தயங்குறாங்க கௌதம். கௌதம் உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு உண்மை தான் வேணும். என் பையன் என்கிட்ட பொய் சொல்கிறதாங்கிறது என்னால் தாங்கிக்க முடியாது, உண்மை சொல்லு அப்படின்னு ஜெயா கேட்க, அம்மா நான் கோயம்புத்தூரில் இருக்கம்மா, வழியில் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு கௌதம் சொல்ல, யார் கூட அப்படிங்கிறாங்க ஜெயா. பதிலை மட்டும் சொல்லு கௌதம், யார் கூட வந்துட்டுருக்க அப்படின்னு ஜெயா கேட்க, அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா, அம்மா இந்திராவை எக்ஸாம் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன், வழியில் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, இங்கே வேற கொஞ்சம் அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு கௌதம் சொல்ல, இப்போ வீட்டுக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ஜெயா கேட்க, அம்மா மழை நின்னதும் மெக்கானிக் கூட்டிகிட்டு வந்து ரிப்பேர் பண்ணி தாம்மா காரை எடுக்க முடியும், எனக்கு தெரிஞ்சு காலையில் ஆகிடும். அம்மா நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு கௌதம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நேராக வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு கௌதம், அத்தைக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ எல்லாரும் என்னதான் ரொம்ப சந்தேகப்படுவாங்க, அத்தை ரொம்ப அப்செட் ஆயிருப்பாங்க அப்படின்னு இந்திரா சொல்லியிருக்க, நீ டென்ஷன் ஆகாத, எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க கௌதம். இந்த பொய்யை எப்படி கௌதம் நியாயப்படுத்த முடியும், அத்தை ரொம்ப டென்ஷன் ஆவான்னு தெரியும்ல அப்படின்னு இந்திரா கேட்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இந்திரா, நீ அமைதியாயிரு அப்படிங்கிறாங்க கௌதம். சரி சமாளிப்போம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்திரா. நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மெக்கானிக் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன், காரை ரெடி பண்ணி வீட்டுக்கு போய் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிங்கிறாங்க இந்திராவும். வீட்டுக்கிட்ட வந்ததுமே கௌதம் காரை நிறுத்திடுறாங்க. அதான் வீட்டுக்கிட்டே வந்துடுவேன், அப்படியே காரை நிறுத்துற அப்படின்னு இந்திரா கேட்க, அது இல்லை அம்மா ரொம்ப கோவமா பேசினாங்க, நம்ம கோயம்புத்தூர் போனது அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன்னா அம்மா ப்ரூஃப் இல்லாமலாம் அப்படி பேச மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்க, ஆமாம் சொல்லாமல் போனது நம்ம தப்பு தானே, இதில் போய் வேற சொல்லியிருக்கோம் அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க, ஆனால் இதெல்லாம் நானாக விருப்பப்பட்டு செஞ்சது, ஆனால் அம்மா கண்ணுக்கு வேற மாதிரி தான் தெரியும், ஏன் கௌதம் இப்படி பாலிஷ்டாக பேசிட்டு இருக்க, எனக்கு தெரியும் அத்தை நான் தான் உன்னை கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனேன்னு நினச்சிருப்பாங்க, அதான் இப்ப சொல்ல வர அப்படின்னு இந்திரா கேட்க, கண்டிப்பா அப்படிதான் நினைச்சிருப்பாங்க, ஆனா உன்னை பார்த்ததுமே ரொம்ப கோபப்படுவாங்க இந்திரா அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்க, அதனால அப்படின்னு இந்திரா கேட்க, அதனால நீ இங்கே இரு, நான் போய் கொஞ்ச நேரம் நான் தான் போனேன், இந்திரா மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு கன்வின்ஸ் பண்றேன் அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்க, அத்தை என்ன திட்டுறது என்ன புதுசா கௌதம், அவங்க நான் சொல்றது புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு இந்திரா கேட்க, கரெக்டு தான் இந்திரா, ஆனா நான் பண்ண தப்புக்கு நீ ஏன் திட்டு வாங்கணும் அப்படின்னு கேட்க, இல்ல கௌதம் நம்ம ரெண்டு பேரும் பண்ண தப்புன்னு அத்தை நினைச்சாங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்த்தே தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல, உனக்கு அம்மாவோட கோவம் என்னன்னு தெரிஞ்சுமா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே கௌதம் போனோம், ஒன்னாவே வீட்டுக்கு போவோம், பிரச்சனைன்னு வரும்போது நான் மட்டும் எஸ்கேப் ஆகிறது நல்லா இருக்காது கௌதம், நோ கௌதம் அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க. இந்திராங்கிறாங்க கௌதம், இங்க பாரு கௌதம், என்னன்னாலும் நம்ம ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணுவோம், நீ கார் எடு அப்படின்னு இந்திரா சொல்ல, நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க கௌதமும் இந்திராவும். இந்திராவும் கௌதமும் வீட்டுக்குள்ளே வரும்போது கரெக்டாக வீட்டில் இருக்கிற எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க ஹாலில். இந்திரா அவங்க ரூமுக்கு போகலான்னு சொல்லி போகும்போது, ஏய் நில்லடி, நீ பாட்டுக்கு கேஷுவலாக போகிற மாதிரி போகிற, இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ஜெயா கேட்டுட்டு இருக்க. அவ என்ன நடக்குதுன்னு சொல்லாமையே புரிய வச்சுட்டாளேக்கா, இதுக்கப்புறம் நீ ஏன் தேவையில்லாம அவகிட்ட பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு ராகினி கேட்டுட்டு இருக்க. நான் டென்ஷன் ஆக போறதில்ல, அது தேவையும் இல்லை, ஏ இந்திரா போடி, நீ தாராளமாக மேலே போகலாம், போய் உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே வீட்டை கிளம்பிடு அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. அம்மா நீங்க நிதானமா பேசுற மாதிரி இருந்தா இதை பத்தி பேசலாம், நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆற போட்டு பொறுமையா பேசலாம், ஏன்னா நீங்க எங்க பக்கம் கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்க. ஓ உங்க பக்கம், அப்போ நாங்கெல்லாம் என்ன உனக்கு எதிர்பக்கமா, நல்லா இருக்குடா கௌதம், ரொம்ப நல்லா இருக்கு, என்னடா ஒரு நாள் தான் அவ கூட போயிட்டு வந்தா அதுக்குள்ள ரெண்டு பக்கமா பிரிச்சுட்ட அப்படின்னு ஜெயா கேட்டுட்டு இருக்க. கௌதம் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு இந்திரா சொல்ல, அம்மா இல்லம்மா எதுக்குமா எல்லாரும் தப்பா பேசுறீங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா அப்படின்னு கௌதம் சொல்லியிருக்க. நான் உங்ககிட்ட பேசல, அவகிட்ட பேசிட்டு இருக்க, நீ எதுக்குல நடுவில் பேசுற, ஏ இந்திரா உன்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்க மறைச்சு மறைச்சு பொய் சொல்ற பொண்ணுங்களுக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு ஜெயா சொல்லியிருக்க. சரி சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கௌதம் கேட்க, எல்லாமே பிரச்சனை தான் கௌதம், நீ போகக்கூடாதுன்னு நான் சொன்னல, இந்திரா கிட்ட சுபாவை கூட கூட்டிட்டு போன்னு சொன்னேன், சரி சரி தலையாட்டிட்டு அப்புறம் என்னடா பண்ணா, இங்க இருந்து ரெண்டு பேரும் தனித்தனியா கிளம்பி போய் எக்ஸாம் எழுதுறான்னு சாக்க வச்சுக்கிட்டு நீ அங்க இவளை கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்க,
இதெல்லாம் ஒரு பொழப்பா? ச்சே, சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்குடா அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. அம்மா, இந்திரா என்ன ஒரு வார்த்தை கூட வான்னு கூப்பிடல. இன்ஃபேக்ட் அவ என்ன வரவேணான்னு தான் சொன்னான். நான் தான் உடம்பு சரியில்லாம இருக்கிறவள தனியா விடக்கூடாதுன்னு கூட போனேன். அம்மா, நாங்க 2 பேரும் போயிட்டு வந்தது ஜஸ்ட் எக்ஸாமுக்காக தாம்மா. நீங்க மத்தவங்க பேசுற மாதிரி இந்த விஷயத்த பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு கௌதம் சொல்லியிருக்க. ஏன்டா இப்படி மாத்தி பேசுற? நீ சொன்ன மாதிரி அவ தான் உங்ககிட்ட வந்து நடிச்சிருப்பா. எனக்கு உடம்பு சரியில்லை கௌதம் அப்படின்னு உங்ககிட்ட வந்து நாடகம் போட்டிருப்பா. இவ தான் பெரிய நடிகையாச்சே. அந்த நடிப்பை நம்பி பெத்த அம்மா கிட்டேயே போய் சொல்லிட்டு நீ போயிருக்க அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்க. சித்தி அப்படிங்கிறாங்க கௌதம். கௌதம், நீ எல்லாம் அப்படி போகக்கூடிய ஆளே கிடையாது கௌதம். இவ தான் உன்னை அப்படி மாத்திருக்கா. இன்னும் விட்டா அப்படியே உன்னை முழுசா மாத்திருவா அப்படின்னு ராகினி சொல்ல. சித்தி, will you stop it? இது எங்க பிரச்சனை? நீங்க சும்மா ஏத்தி விடாம அமைதியா இருங்க. இது ஏன் பிரச்சனை? நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அம்மா, இவங்க பேச்செல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்காதீங்கம்மா. நான் தான் இந்திரா கூட போனேன். அவ என்னை கூப்பிடவே இல்லை, நான் தான் போனேன். ப்ளீஸ்மா, என்னை கொஞ்சம் நம்புங்க அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்க. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நம்ம வீட்டு ஹாலில் என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் ஜெயா எப்படி பண்ற? கௌதம் +2 படிக்கிற பையன், இந்திரா 10வது படிக்கிற பொண்ணு. அந்த நினைப்பு தானே உங்களுக்கு? லீகலா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எங்கே வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம், வரலாம். ஏன் நானே அவங்க 2 பேத்தையும் ஊருக்கு போகலான்னு அனுப்பிச்சுட்டல. இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி ஹாலில் நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கௌதம் அப்பா சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் உங்கள் லெக்சரர் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் இந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக நடத்திட்டு இருக்கேன். அவள் எக்ஸாமுக்கு போகிறேன்னு சொல்லி ஆட்டம் போட்டு வருவா. நான் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கணுமா அப்படின்னு ஜெயா சொல்ல. நீ தேவையில்லாமல் பேசி வரம்பு மீறி டென்ஷன் ஆகிட்டு இருக்க. நீ லிமிட்டை கிராஸ் பண்ணி ஒரு வயசு பொண்ணு மேலே தேவையில்லாம பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்லை, அவ்வளோவா மரியாதையாகவும் இல்லை அப்படின்னு கௌதம் அப்பா சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருங்க, இதில் நீங்கள் யாருமே குறுக்க வராதிங்க. மரியாதைங்கிறீங்கள? இப்போ கேட்குறேன், நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் சொல்லட்டுமா? இவ யாரு, இங்கே எப்படி வந்தா? இவ 1000 நல்லது பண்ணியிருக்கட்டும். இவ பண்ண ஃபோர்ஜரியெல்லாம் இல்லைன்னு ஆயிட்டுமா? எப்படி இவனை ஏமாத்திட்டு கட்டிட்டு உள்ள வந்தா? இவ என் பையன் வாழ்க்கையே வீணா போயிடுச்சுன்னு கத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது தெரியலையா? ஒவ்வொரு விஷயமா இந்த வீட்டில் அவ கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கா. அது உங்களுக்கு தெரியுதா? இப்போ கௌதம் வரைக்கும் வந்துட்டா. இவனை கைக்குள்ள போட்டா இந்த வீடு முழுக்க அவ கைக்குள்ள வந்துடும் பிளான் பண்றா. ஏங்க, அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு ஜெயா கேட்க. இங்க பாரு ஜெயா, திருப்பி அதையே பேசிட்டு இருக்காத. கல்யாணத்தை விட்டுட்டு அவ இந்த வீட்டுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான்னு பாரு, அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு கௌதம் அப்பா சொல்லிட்டு இருக்க. நான் பார்க்க மாட்டேங்க. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே எல்லாரையும் பிரிக்கிறதுக்கு தான். கௌதமை வளைச்சு போட்டு இந்த வீடு, அந்தஸ்து, பணம், கௌரவம் இது எல்லாத்தையும் அடையணும் தான் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. இல்ல இந்திரா ஒன்றும் இங்க அதுக்காக வரல. இந்திரா கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டது அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. டே, என்னடா என்னமோ நீ புதுசா வளரிட்டு இருக்க அப்படின்னு ஜெயா கேட்க. இதுக்கு மேலேயும் நான் வாய மூடிட்டு சும்மாவே இருந்தேனா நான் நன்றி கெட்டவன் ஆயிடுவேன். என்னங்க இது புது ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஹேமா கேட்க. எல்லாருக்கும் ட்விஸ்ட்டாக தான் இருக்குது, வாய் முடிட்டு சும்மா இருங்கிறாங்க ராகினி. கதிர், இப்போ நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு ஜெயா கேட்க. உன் வாழ்க்கை மோசமானதுக்கு காரணமே கேரக்டர் சரியில்லாத ஒரு பொண்ணால தான். கௌதம் விஷயத்தில் அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்திரா எந்த கெட்டதும் செய்யலமா. அவள் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டதுக்கு காரணமே வேறமா. அவள் ஒன்றும் கௌதம காதலிச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க, அத்தை என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க. என்னங்க சொல்றீங்க? ஏ இந்திரா, ஏன் அவரை தடுக்கிற? நீங்க சொல்லுங்க அப்படின்னு காவியா சொல்ல. இன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் இந்திரா தான். இந்த குடும்பத்தோட நல்லதுதான் முக்கியம்னு நினைச்சனால தான் அவள் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டா. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது நியாயமே இல்லமா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. டே கதிர், ஒரு நிமிஷம் இரு, நீ எதையும் மறைச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த கல்யாணத்துல எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அது என்னன்னு எல்லாருக்கும் தெளிவா சொல்லுடா அப்படின்னு கௌதம் பாபா கேட்டு இருக்க. மாமா, அதெல்லாம் எதுவும் இல்ல, அவங்க சொல்றது கரெக்ட் தான். நான் இந்த வீட்டுக்கு வந்தது தப்பான வழியில தானே, ஆனா நான் வேற எந்த தப்புமே பண்ணல. அத்தை என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு இந்திரா சொல்லிட்டு இருக்க. இந்திரா, எதுக்கு கதிரை தடுக்கிற? பேச விடு அப்படின்னு கௌதம் சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இங்க தேவையே இல்ல மாமா, நீங்க எனக்காக பேசினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா போதும் மாமா, அத்தை என்ன முடிவு பண்றாங்களோ அதே ஃபைனலா இருக்கட்டும், நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க இந்திரா. நல்லா யோசிச்சுட்டேன், நாளைக்கு நான் லாயரை வர சொல்றேன். இந்த முறை எதுவும் முரண்டு பிடிக்காம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ சொல்லு கௌதம். கௌதம் மேல ஆசைப்பட்டு அவன் மனசை கலைச்சிடலாம் நீங்க வந்தால, அதை நான் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்க. இல்லம்மா, இந்திராவோட நல்ல பக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. கௌதம்க்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல. இப்போ என்ன சொல்ல வரீங்க? கௌதம் என்ன கை கால் முடியாதவனா? சரி, கௌதம் மேலேயே ஆசைப்படல, சொத்து மேலேயே ஆசைப்படல, அப்புறம் இதுக்கு இந்த மேடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஹேமா கேட்க. எனக்காக அப்படின்னு கதிர் சொல்ல. மாமாங்கிறாங்க. இந்திரா சுமார் இந்திரா, எல்லாத்தையும் சொல்லிடலாம். எனக்கும் ரோஸ்டிக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் அப்பவே இந்திராவுக்கு தெரியும். அப்போ நீங்க எல்லாரும் காவியா வேற ரொம்ப மோசமா நடத்திட்டு இருந்தீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துதான் இந்திரா இந்த முடிவெடுத்தா. அக்காக்கு நிரந்தரமான பாதுகாப்பா இருக்கணும் தான் அவ வாழ்க்கையை அவ தியாகம் பண்ணிட்டா. இதுதான் உண்மை அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. காவியா உடனே அழ ஆரம்பிச்சிடறாங்க. சரி கதிர், அப்படியே வச்சுக்கலாம். இப்ப என்ன, காவியா வாழ்க்கை சரியாகணும், நீ காவியா கூட சேரணும், அதானே அவளுக்கு வேணும். அதான் இப்ப நடந்துருச்சு, நீயும் திரும்பி வந்து காவியா கூட சேர்ந்துட்ட. இனி என்னடா அவளுக்கு இங்க வேலை? மூட்டையை கட்டிட்டு கிளம்ப சொல்லு அப்படின்னு ராகினி சொல்ல. ஏங்க
ஏங்க எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? இது என்ன வீட்டு பில்டிங் கான்ட்ராக்டா? வீட்டு வேலை முடிஞ்சது வெளியில போன்னு சொல்றதுக்கு கல்யாணத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க. அது சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்டா ராகினி 2 ஸ்டெப் வைக்க சும்மா இருங்கன்னு ஹேமா பிடிச்சி இழுத்துறாங்க. அத்தை என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி நான் இவங்களை இப்படி பேசினதே இல்லை, நான் பேசவும் கூடாது. ஆனா கல்யாணத்தை பத்தி இவங்க ரொம்ப மோசமா பேசுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல. வீட்டில் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தான். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் நீங்க கொடுங்க அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. அம்மாடி சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி, இப்பதான் நீ உருப்படியா ஒரு விஷயம் சொல்லியிருக்க, உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா அப்படின்னு கௌதம் அப்பா சொல்லிட்டு இருக்க. அக்கா, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை குழப்பி விடுறாங்க, இந்த குடும்பத்தோட நன்மை என்னன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும், நீ நல்லா யோசிச்சு முடிவு பண்ண அப்படின்னு ராகினி சொல்லிட்டு இருக்கே. நீ சொல்றதெல்லாம் போய் தானே, இந்திராவை வீடு விட்டு அனுப்பிச்சிருவாங்கன்னு தானே இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு கௌதம் கேட்க. இல்லவே இல்லை, நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படிங்கிறாங்க கதிர். உடனே கௌதம் இந்திராவை திரும்பி பார்க்குறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.